Hi everyone, Akshara. So இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி ரைஸ் சோப் பண்றதா வந்து பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சோப் ஸ்கின் பிரைட்னிங்காக இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட ரைஸ் தான். ஸோ நான் இங்கே வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன அரிசி அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது ஓவர் நைட் வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து அரிசி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணால் போதும். ரைஸ் வாட்டரில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, ஹேருக்கும் தான். ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணுற சோப்பில் அந்த பெனிஃபிட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குனால தான் இந்த சோப் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். வெறும் சோப் ஃபார்மில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் டோனராக கூட ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் வாட்டர் நல்லா சோக் ஆகட்டும். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். இந்த அரிசியை நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணும் போது இருக்கிற தண்ணியிலே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வாட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். அரிசியோடு அரைக்கும் போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோப்போட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அரிசியும் தண்ணியும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இது அரைச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன சங்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து வெறும் இந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒயிட் ரைஸ் மில்க் வந்து கிடைக்கும். இந்த ரைஸ் மில்க் இருக்கிற குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சோப் நல்லா வரும். நம்மளோட ரைஸ் சோப்புக்கு நான் வெறும் ரைஸ் மில்க் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா பியூரான கோகோனட் ஆயில். ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இது யூஸ் பண்ண வேணாம்னா நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபேஸ் ஷாப்போட அலோவேரா ஜெல். இது வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். மேக் ஷூர் உங்களோட அலோவேரா ஜெல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரீனாக இருக்கிற மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. அலோவேரா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸ்கின்னை நல்லா சூதன் பண்ணும். எதான இரிட்டேஷன் இருந்தால் அதுக்கு நல்லா காம் டவுன் பண்ணும் அலோவேரா ஜெல். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லிக்விடாக ஆகிடட்டும். அண்ட் சோப் பண்ணுறதுக்கு சோப் பேஸ் ரொம்ப முக்கியம். நான் கிளிசரின் சோப் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மோல்டு இல்லைனா நீங்கள் வந்து கப்ஸில் கூட வச்சுக்கலாம். சோப்பை நல்லா மெல்ட் பண்ணுறதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நான் வந்து ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சோப் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரைஸ் வாட்டர் சோப்பை நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றிடலாம். அண்ட் சப்போஸ் உங்கள்கிட்ட சோப் பேஸ் இல்லைனா பேஸோட சோப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு 3 to 4 hours இருந்தால் போதும் ஃப்ரீசரில். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து எடுத்திருக்கேன். சோப் பார்க்கவே நல்லா ப்ரிட்டியாக இருக்கும். மோல்டில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது நீங்கள் கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் தடவிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்மளோட சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையில் அந்த ஃபோம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக ஃபேஸில் வந்து அந்த சோப் அப்ளை பண்ணக்கூடாது. எந்த சோப்புமே அது மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ரைஸ் சோப்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக சாஃப்ட் ஆக்கிடும், நல்லா ப்ரைட்டாகவும் ஆக்கும். ஒரே நாளெல்லாம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது, கிராஜுவலாக நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும், மாய்ஸ்சரும் கிடைக்கும். 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அதான் அக்ஷா. பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.